பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாண்டியன் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே கதிர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அதனால் கதிரை மெதுவாக கூப்பிட்டு, ஏன் கதிர், இப்படி ஒரு நல்லதை செஞ்சுட்டு ஏன் நீ உண்மையை எங்ககிட்டேருந்து மறைக்கணும் அப்படின்னு கேட்க, அப்பா இல்லைப்பா, உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நான் அப்படி உண்மையை சொன்னால் ராஜி அவமானப்பட்டு நிற்பா. ராஜி அந்த கண்ணனை நம்பி ஏமாந்து போனது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். மற்றபடி நான் எனக்காகலாம் இந்த உண்மையை மறைக்கலப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், ராஜி எனக்கு பிடிக்காது. அதுவும் முத்துவேல் குடும்பத்தில் உள்ள யார்கிட்டையும் நான் இது வரைக்கும் பெருசாக பேசினதும் இல்லை. அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் என் வேலையை மட்டும்தான்ப்பா பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே கோயிலுக்குன்னு வெளியூர் போனப்போ தான் ராஜியோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜிக்கு உதவி செய்யணும்னு நினச்சதுக்கு அப்புறமா ராஜியை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிட்டு ராஜியை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காகவும், என்ன இருந்தாலும் அங்கே ராஜி குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நான் இப்படி உண்மையை சொல்ல வேண்டான்னு ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அது கூடனே பாண்டியனும், நீ இப்படி ஒரு முடிவெடுத்த, ஆனால் நகைக்காகவும் பணத்துக்காகவும் பாண்டியன் தான் இப்படி கதிரை வச்சு நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டான்னு அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நீ அப்போவே சரியான பதில் கொடுத்துருந்தா நாம் இவ்வளோ அவமானப்பட்டு நிற்க வேண்டியதும் இருந்திருக்காது. ராஜியை பற்றி நாங்கள் யாரும் தப்பாக பேசியிருக்கவே மாட்டோமே. இருந்தாலும் நீ என் பையனை நீ நிரூபிச்சிட்ட. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்து தான் உன்னை வளர்த்துருக்கேன். அதனால தான் நீ செஞ்ச உதவி என்னன்னே தெரியாமல் உன்னை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசி உன்னை அவமானப்படுத்தி இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது கதிர். நீ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் செஞ்சுருக்க. அதெல்லாம் சொல்லியிருந்தா உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா, நம்ம குடும்பத்துக்கும் அந்த முத்துவேல் குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. அப்போ நான் ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான்ப்பா வந்தேன். அதுக்கிடையில் உண்மையை சொல்லணும், நான் நல்ல பேர் வாங்கணும்லாம் நினைக்கவே இல்லைப்பா. நல்ல பேர் வாங்கி பெருசாக என்னப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, நீ நல்ல பேர் வாங்கணுன்றது எங்ககிட்ட இல்லை, அந்த முத்துவேல்கிட்டையும் அந்த முத்துவேல் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீ நல்லது செஞ்சது புரிய வைக்கணும்னு. நல்ல வேளை இப்போ ராஜி சொன்ன உண்மையால் உன்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த சக்திவேல் இதெல்லாம் பொய்ன்னு தான் சொல்வான். உன் மேலே உள்ள நம்பிக்கையில் நீ செஞ்சது எல்லாமே நல்லதுன்னு நான் உன்னை இனி கண்டிப்பாக திட்டமாட்டேன். நீ என்ன செஞ்சாலும் பொறுப்பாக தான் செய்வேன்னு உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உண்மையாகவே நீ நினச்ச மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிற. என் பையன் கதிர் உழைச்சி சம்பாதிச்சு முன்னேறிட்டான்னு எல்லாரும் முன்னாடி உன்னை பார்த்து நான் பெருமைப்பட தான் போகிறேன் கதிர் அப்படின்னு பாண்டியன் கதிரை கூப்பிட்டு நல்லபடியாக பேசுகிறாரு, பாராட்டி பேசுகிறாரு, நன்றி சொல்கிறாரு. அப்போ இங்கே கதிர் சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லைப்பா, ராஜியும் அவன் நினச்ச மாதிரியே பெரிய வேலைக்கு போனால் நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும், நம்ம குடும்பத்தை எல்லாரும் பாராட்டி பேசுவாங்கன்னு. அப்போ கூட ராஜியை விட்டு கொடுக்காம கதிர் பேசுகிறத பார்த்து இங்கே பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயம் அங்கே வந்த கோமதி, என்னங்க இந்த கதிர்கிட்ட என்னென்னு பேசிகிட்டு இருக்கீங்க? கடையிலேருந்து வந்த உடனே உங்கள் பையனை பார்க்க வந்தாச்சான்னு கேட்க, இல்லை கோமதி, எனக்கு உன்கிட்டையும் ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஒன்றா தானே கோயிலுக்கு போனீங்க. கதிர் இப்படி ஒரு முடிவெடுத்து அந்த ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்கானா? இது உண்மையாகவே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, உடனே கதிரும் இங்கே கோமதி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக, அப்பா உண்மையாகவே இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதுப்பா. அப்படி தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா? நான் தான்ப்பா இப்படி உங்களுக்கெல்லாம் தெரியாமல் நானே ஒரு முடிவெடுத்துட்டேன். அதுவும் நம்ம குடும்பத்துக்காக மட்டும் இல்லைப்பா, அந்த முத்துவேல் குடும்பத்துக்காகவும், சொல்லப்போனால் ராஜிக்காக தான்ப்பா. கண்ணன் ஏமாத்துனதுனால ராஜி எங்கே நம்ம திரும்பி போனால் அவமானப்பட்டு நிற்போமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தப்ப வேற என்ன செய்யன்னு தெரியல. நானாக எடுத்த முடிவு தான்ப்பா இது. சொல்லப்போனால் இந்த பிரச்சனை நடந்தது அம்மாவுக்கும் தெரியாது, அங்கே மீனா அன்னிக்கும் தெரியாதுப்பா. நீங்கள் அம்மாவெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு பிரச்சனை கோமதிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இங்கே ராஜி கோமதியை பற்றி சொல்லலைனாலும் இங்கே பாண்டியனுக்கு சந்தேகம் வந்ததால் இப்படி பிரச்சனையை சமாளிக்க பேசுகிறாரு கதிர். உடனே கோமதி முன்னாடி இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, பாத்தியா கோமதி, நம்ம பையன் கதிர் எதுலேயுமே பொறுப்பில்லாமல் இருக்கானே நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல், தன்னுடைய படிப்பை பற்றி யோசிக்காமல் சரியான ஒரு முடிவெடுத்து என் பையன்றதை கதிர் நிரூபிச்சிட்டான். இப்போ உங்கள் அண்ணன் வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல, என் பையனை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ நம்ம குடும்பத்தை பற்றியோ அவங்க யாராவது இனி தப்பாக பேசுனாங்க கோமதி, உன் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா உன் அண்ணனுக்கு இங்கே கதிர் சாதாரண உதவியெல்லாம் செய்யலை. அவங்க தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் ராஜி செஞ்ச பிரச்சனையவே இங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தன்னை பற்றி யோசிக்காமல் என் பையன் உதவி செஞ்சுருக்கான். இனி சக்திவேல்லாம் என் முன்னாடி நின்று ஏதாவது பேசினா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல, என் அண்ணனுங்க அவங்க முன்னாடி நின்று பேச ஏதாவது தகுதி இருக்காங்க? என் பையனை மாதிரி அவங்க யாருமே இல்லை. இனி புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது.
நாம் எதுக்குங்க எங்கள் அண்ணன்களை தேடி போகணும், பார்த்துக்கலாங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, என்னதான் ராஜி தப்பு செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ராஜிக்காகவே உண்மையெல்லாம் மறைச்சி ராஜியை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு என் பையன் செஞ்ச உதவி மாதிரி வேறு யாராலையும் செய்ய முடியாது, இங்கே கதிரோட நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது அப்படின்னு பாராட்டி பேசிட்டு அங்கேருந்து பாண்டியன் போகிறத பார்த்துட்டு, என்னம்மா அப்பா இப்படி பேசுகிறாருன்னு கேட்க, இதுக்கு தான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், ஆனால் பாராட்டு நல்ல பேர் நீ வாங்கிட்டு இருக்கன்னு சொல்ல, ஆமாம்மா, இப்போ ராஜியும் நானும் சந்தோஷமாக தாம்மா இருக்கிறோம், அதுக்கு காரணமே நீங்கள் தான். முதல்ல ராஜிக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இப்போ ராஜிக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போக இங்கே கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, என் பையன் கதிரும் என் மருமக ராஜியும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு கோமதி நினைக்கிறாங்க. ராஜியும் கதிரும் ஒன்றா வெளியில் கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு கோமதியும் எங்கே ராஜி கிளம்புறீங்கன்னு கேட்க, பக்கத்தில் ஒரு கடைக்கு நான் தான் போகணும்னு கிளம்புனேன், கூட நானும் வரேன்னு இங்கே கதிர் சொன்னார் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல 2 பேரும் போயிட்டு வாங்களேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு தங்கமயில் யோசிக்கிறாங்க. கதிரை ராஜி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ராஜியை கதிர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. ஆனாலும் என் வாழ்க்கை தான் இப்படி இருக்குது, என்னை பற்றி யோசிக்க தான் இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது 2 பேரும் பேசிக்கிட்டே சந்தோஷமாக வெளியில் கிளம்புறாங்க. வெளியில் இங்கே போகும்போதே எதிரில் முத்துவேல் வராரு. முத்துவேலை பார்த்த உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க, என் அப்பா வராரு கதிர், அவர்கிட்ட நான் பேசணும்னு சொல்ல, நீ போய் பேசினா உங்கள் அப்பா கோவப்பட மாட்டாரான்னு கேட்க, நான் தான் நடந்த எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேனே, இனியாவது அவங்களால நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, நான் இங்கே இருக்கேன், நீ போய் பேசிட்டு வான்னு சொல்லும்போது இங்கே முத்துவேலை பார்த்த உடனே கண் கலங்கிக்கிட்டே அப்பான்னு கூப்பிட்டு அவங்கள நிற்க வச்சு பேசணும்னு நினைக்கிறாங்க ராஜி. உடனே அங்கே வந்த முத்துவேலும் இங்கே ராஜியை கண்டுக்காத மாதிரி இருக்கும்போது, அப்பா என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கலாம், ஏன்னா நான் தப்பு செஞ்சுருக்கேன், ஆனால் என் வீட்டில் உள்ள யாரும் தப்பு செய்யலைப்பா, நான் மட்டும் இல்லை அத்தை யாருமே தப்பு செய்யலை, நீங்களா கோவத்தில் அதுலேயும் எங்களால் தான் இங்கே அண்ணன் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டாரு, குமார் போலீஸில் மாட்டிக்கிட்டாருன்றதுக்காக நீங்கள் இன்னும் எந்த தேவையில்லாத பிரச்சனையும் செஞ்சிடாதீங்கப்பா, கதிரால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு இனி அண்ணனை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு பாருங்க, குமார் இனி திருந்துனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஆனால் குமாரால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குமார் இங்கே வந்து எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள அரசியை கூப்பிட்டு போய் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சான், அதெல்லாம் கூட நாங்கள் மறந்துட்டு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம்ப்பா, குமார் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கோங்க, ஆனால் இங்கே அதுக்காக எந்த பிரச்சனையும் செய்யாமல் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கதிர் அமைச்சு கொடுத்துருக்காரு, என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் பொண்ணுப்பா, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாமல் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என்னையும் நீங்கள் கதிரையும் ஏற்றுக்கணும், உங்களால் என் குடும்பத்துக்கு இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் முத்துவேலோட கையை பிடிச்சி செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, வீடு தேடி வந்து உங்ககிட்டயும் அம்மாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணுன்றது என்னுடைய ஆசை தான், ஆனால் நீங்கள் சொல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே என்னால் வரக்கூட முடியாதேப்பா, நான் தான் அந்த வீட்டுக்குள்ளே வர தகுதியே இல்லாமல் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேனே, எனக்கு தான் உரிமையே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இப்படி ராஜி அழுதுகிட்டே உண்மை எல்லாத்தையும் சொல்லி பேசின உடனே பதில் பேச முடியாத முத்துவேல் கண்கலங்கி நிற்கிறாரு. எனக்கு இது போதும்பா, இவ்வளோ நேரம் நான் பேசினேன், நீங்கள் எதுவுமே என்னை திட்டலை, என்னை அவமானப்படுத்தலை, என்கிட்ட பேசாதன்னு கூட சொல்லலை, இதிலையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மனசு மாறிடுச்சுன்னு, என்ன தான் இருந்தாலும் நான் உங்கள் பொண்ணு தானே, நான் தப்பு செஞ்சுருந்தாலும் கதிர் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கலையா, நீங்களும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, கதிர் ரொம்ப நல்லவன்ப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கதிரை பற்றி நல்லா புரிய வரும், கதிரோட நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா, அது மட்டும் இல்லை நீங்கள் இனி பாண்டியன் மாமா குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, என்னையும் ஏற்றுக்கோங்கப்பா, வீடு தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சி நான் உரிமை இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வர தகுதியே இல்லாமல் இருக்கிறேன்ப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ராஜி அழுதுகிட்டே இங்கே வந்து முத்துவேலோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பதில் பேச முடியாமல் தான் பொண்ணு இவ்வளோ பேசும்போது கூட நான் மனசு மாறாமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாரு. இப்படி ராஜி பேசுனது முத்துவேல் பேசுனதுன்னு எல்லாத்தையுமே அங்கே நின்று பார்த்துட்டு இருந்த சக்திவேல் கேட்டுடுறாரு. சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கே இருந்த ராஜியும், பாத்தியா கதிரு, எங்கள் அப்பா எதுவுமே பேசலை, என்னை திட்டலை, இதுலேயே தெரியல எங்கள் அப்பா மனசு மாறிட்டாரு, கண்டிப்பாக இனி என் குடும்பத்திலேருந்து எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது, என் அண்ணனும் திரும்பி வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கதிர் கூட.
இதை பார்த்த சக்திவேல் நினைக்கிறாரு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் நடித்து என் அண்ணனோட மனசை ஏமாத்துறோன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பார்க்குற இடத்துலலாம் என் அண்ணன்கிட்ட வந்து பேசி என் அண்ணனோட மனசை மாற்ற நினைக்கிறா இந்த ராஜி. ஏற்கனவே அவள் பொய் சொல்லி பெருசாக நடந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா. இன்றைக்கி மறுபடியும் ஏன் என் அண்ணன்கிட்ட பேசணும்? அப்போ இந்த ராஜி கதிர்க்காக அண்ணன் மனசு மாறினா சொத்து பணம்னு எல்லாமே கதிர்க்கு வரும்ல. அதனால தான் ராஜி இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா. என் அண்ணன் மனசு மாறவே கூடாது. இந்த ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கவே கூடாது. பார்க்குற இடத்துலலாம் இந்த ராஜி உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாளே, அப்போ அதுக்கெல்லாம் இதான அர்த்தம்? இன்னைக்கு என் அண்ணனை நான் சும்மா விட போகிறதில்ல. என்கிட்ட எதுவும் பேசாத, உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் ராஜின்னு ராஜி பேசுகிறத கேட்காம எங்கள் அண்ணன் கிளம்பி போயிருக்கலாமே. ஆனால் அவர் அப்படி செய்யலையே. ராஜி சொல்ல வந்ததை சொல்லிட்டு போகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் பொறுமையாக ராஜி மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலேயும் மனசு மாற போய் தானே இவ்வளோ நேரம் நின்று கேட்டுட்டு போகிறாரு. அவர் எந்த பதிலும் சொல்லலைனாலும் ராஜி மேலே எங்கள் அண்ணனுக்கு பாசம் வந்துருச்சு. இப்படி நடக்க நான் விடக்கூடாது. என் பையனுக்கும் எனக்கும் சேர வேண்டிய சொத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட வேண்டிதான். என் பையன் வெளியில் வரணும்னு என் அண்ணனுக்கு அக்கறை இல்லை. ஆனால் ராஜி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்புறாரு. கதிர் மேலே என்னவோ ரொம்ப பாசமாக பார்க்குறாரு. அப்போ ராஜியை ஏற்றுக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். இன்றைக்கே போய் என்னன்னு என் அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிதான். இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தா என் பையன் குமாரும் வெளியில் வர போகிறதில்ல, எங்களுக்கு வர வேண்டிய பணமும் எங்கள் அண்ணன் தரப்போகிறதில்ல. இத்தனை நாள் எங்கள் அண்ணனை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இனி ஏமாறவே மாட்டேன் அப்படின்ற கோவத்தில் இங்கே வந்து சக்திவேலும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. முத்துவேல் அங்கே அப்பத்தா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் அங்கே கோவமாக போன சக்திவேலும், அண்ணே என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, நீ தான் இப்போ அங்கே வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்க, என்ன நடக்குதுன்னு என்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் பார்த்துட்டு தானே வரேன். நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் பொண்ணு ராஜியை பார்த்து பேசிட்டு வரீங்களே, மனசெல்லாம் மாறிட்டீங்க போல். ராஜிக்காக என்ன வேணால் செய்யலான்னு உங்களுக்கு தோணுதில்ல? இல்லைனா ராஜி பேசும்போது நீங்கள் ஏன் நின்று அவ்வளோ விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வரணும்? உங்களுக்கு ராஜியை பிடிக்காதுல்ல? என்கிட்ட பேசாதுன்னு நேராக சொல்லிட்டு வர வேண்டிதானே? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜியை மகளாக ஏற்றுக்கிட்டு ராஜியவும் இந்த கதிரையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? இத்தனை நாள் உங்களை நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன். என்னைக்காவது என் பையனை பற்றி யோசிச்சு கண் கலங்கி நின்றுருக்கீங்களா? இல்லை குமாரை வெளியில் கொண்டு வரணும்னு ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? நான் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுனீங்க, அதுலேயும் ஏமாத்திட்டீங்க. என் பையனா அந்த அரசியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான், அதுலேயும் நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். இப்போ பாருங்கள், என்னவோ நீங்கள் மனசு மாறின மாதிரி உங்கள் பொண்ணு பேசுனது எல்லாமே உண்மைன்னு நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு வரீங்களே. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உங்கள் பொண்ணு ராஜியை ஏற்றுக்கிட்டீங்களா? ராஜி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி அந்த கதிரை இந்த வீட்டுக்கு மருமகனாக கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? என்னென்ன செய்ய போகிறீங்க இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உடனே வடிவு சொல்கிறாங்க, என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் அண்ணன் உங்கள் பேச்சை தானே இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இங்கே வந்து குமார் செஞ்ச தப்பை நீங்கள் ஏற்றுக்கலையா? குமாருக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணலையா? அப்படியே என்ன ராஜி பெரிய தப்பு பண்ணிட்டா? ராஜி தப்பு செஞ்சுருந்தாலும் கதிரே மன்னிச்சு தன்னுடைய மனைவியாக ராஜியை ஏற்றுக்கிட்டானே. நாங்கள் ராஜியோட அப்பா அம்மா, நாங்கள் எங்கள் பொண்ணை ஏற்றுக்கக்கூடாதா? இதில் என்ன தப்பு இருக்குது? ராஜி வேறு யாரோ இல்லையே. எங்கள் பொண்ணு பேசுனதை நாங்கள் நின்று கேட்டதில் தப்புன்னு வந்து இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு வடிவு சொல்ல, அண்ணி நல்லா பேசுகிறீங்க அண்ணி, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. இத்தனை நாள் இந்த பேச்சை நீங்கள் பேசலையே. ராஜியை பிடிக்காது, ராஜிக்கிட்ட நான் பேச மாட்டேன்னு, ராஜி முகத்தில் முழிக்க மாட்டேன்னு பேசினேன் நீங்கள். இப்போ அண்ணன் மனசு மாறின மாதிரியே நீங்களும் மனசு மாறிட்டீங்க, அப்படி தானே? அப்போ என் மேலேயும் என் பையன் மேலேயும் நீங்கள் உண்மையான அக்கறை பாசம் வைக்கலை. ராஜியை அண்ணன் எப்போ மன்னிப்பார்? ராஜியவும் ராஜியோட வீட்டுக்காரர் அந்த கதிரையும் இந்த வீட்டுக்கு வர வைக்கணுன்றது தான் உங்களுடைய எண்ணம், அப்படி தானே? இப்போ புரிஞ்சுக்கிட்டேனே. நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் ராஜிக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த சொத்தையும் எழுதி வச்சுருங்க. நானும் என் பையனும் இப்படியே வெளியில் கிளம்பிடுறோம். என் மேலே தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இந்த குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு நினச்ச என் பையன் குமார் மேலேயும் அக்கறை இல்லைன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி யோசிக்கிற? உன் பையன் வெளியில் வர மாட்டான், ஏன்னா அவன் செஞ்சது தான் தப்புன்னு நினைக்கிறாங்க. இங்கே கதிரையும் ராஜியவும் எங்கள் அண்ணன் மன்னிச்சிட்டாரு, அப்படி தானே அப்படின்னு கேட்க, போதும் சக்திவேல், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆமாம், நான் மனசு மாறினா என்ன தப்பு? நீ சொல்லி எதையும் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. குமார் எனக்கும் பையன்தான். அவன் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிறான். அவன் வெளியில் வரும்போது வரட்டும், ஆனால் அவன் திருந்தி வரணும்.
பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ம எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள கதிர் என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து இப்போ என் பொண்ணு படிப்பையும் முடிச்சுட்டு அவள் பெரிய வேலைக்கு போக போகிறா. அதை நான் சொல்லலை, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் கதிரை பாராட்டி பேசுகிறாங்க. அப்போ கூட நான் மனசு மாறல. நீ சொன்னது தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். நீ பேச பேச உன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு, என் பொண்ணை ஏற்றுக்கவே கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் என் பொண்ணு உண்மையை சொன்னதுக்கப்புறமாவும் நான் மனசு மாறலனா அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது. உனக்கு அண்ணனாக இருக்கிறத விட என் பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கிறது தான் எனக்கு பெருமை, சந்தோஷம். நீ இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமாவும் நீ எனக்கு தம்பியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? சொத்து பணம் எல்லாம் நம்ம சம்பாதிச்சதை உனக்குன்னு நான் எழுதி வைக்கணும் அதானே அப்படின்னு சொல்ல. அண்ணன் எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்கும் வரணும் அப்படின்னு சொல்ல. உன் மனசில் என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. நீ எதுக்காக ஆசைப்படுறனும் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் அண்ணன் அண்ணன்னு என் கூடவே இருந்ததுக்கு காரணம் நான் சம்பாதிச்ச பணம் சொத்து குமாருக்கு வரணுன்றதுக்காக. அந்த பணம் என் பொண்ணுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக. உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதனால தானே இங்கே ராஜி கதிரை நான் ஏற்றுக்கக்கூடாதுன்னு இம்புட்டு கோவப்படுற. போதும், இதுக்கு மேலே அண்ணன்னு நீ பேசவும் வேண்டாம். தம்பின்ற உரிமையில் உன் பேச்சை நான் கேட்கணுன்ற அவசியமும் இல்லை. நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். நீ அதை எனக்கு கேள்வி கேட்க வேண்டாம், புரியுதா? முடிஞ்சா உன் பையனை வெளியில் கொண்டு வா. முடியலையா நீ வீட்டை விட்டு போகலாம். உனக்கு சேர வேண்டியதை நான் சரியாக செஞ்சிருவேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோவமா சக்திவேல் முன்னாடி ரொம்பவே கோவமா முத்துவேல் தான் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு ராஜி கதிரை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. ராஜி என் பொண்ணு, அதே மாதிரி இங்கே வந்து கதிர் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நான் கொடுப்பேன். அவங்கள பற்றி யாரும் இந்த வீட்டில் தப்பாக பேசவே வேண்டான்னு தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாகவே இருந்த இங்கே வந்து முத்துவேல் இப்படி சொல்லிட்டு போக இதை எதிர்பார்க்காத சக்திவேல் திருன்னு முழிக்கிறாரு. வடிவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பத்தாவும் பாத்தியா வடிவு, இங்கே முத்துவேல் மனசு மாறி அங்கே ராஜி கதிரை விட்டு கொடுக்காம சக்திவேலுக்கு சரியான பதில் கொடுத்துருக்கான். இனி சக்திவேல் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ராஜி மனசை முத்துவேல் புரிஞ்சுக்கிட்டான், கதிரோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டான். அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சாலும் குமாரை நினச்சி அவமானப்பட்டு நிற்கிறாரு இங்கே வந்து சக்திவேல். ராஜியும் கதிரும் புதுசாக இங்கே வந்து கதிர் ஆசைப்பட்ட மாதிரியே ட்ராவல்ஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறணுன்றதுக்காக அதுக்காக அந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறாங்க. அந்த சமயம் அங்கே இருந்த ஓனரும் இங்கே வந்து கதிர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீங்கள் நினச்ச மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். நீங்கள் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ எம்புட்டு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிக்கிட்டு இந்த ட்ராவல்ஸை வந்து நீங்களே எடுத்து செய்யலாம். இந்த பிஸ்னஸ் மூலமாக நல்ல வருமானம் வரும். ஏற்கனவே இந்த பிஸ்னஸை நான் செஞ்சிட்டு இருந்ததுனால இங்கே நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கலான்னு நம்பிக்கையாக பேச, ஆனாலும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எனக்கு அம்புட்டு பணம் இல்லை, அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜி சொல்கிறாங்க, அந்த நகை இருந்திருந்தா கண்டிப்பாக இவர் கேட்குற பணத்தை நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ என்ன செய்ய, நம்ம வெளியில் வாங்கின பணமும் இங்கே வந்து சரிப்பட்டு வராது போல், இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை தம்பி நீங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். அதான் உங்கள் சொந்தக்காரங்க வந்து உங்களுக்காக பணம் கொடுத்துட்டாங்க. இந்த ட்ராவல்ஸ் நீ உங்களுடைய தான், இந்த பிஸ்னஸை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் இன்றைக்கி பார்க்க வரீங்க, இந்த கொடுக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பலாமேன்னு பார்த்தா நீங்கள் என்ன தம்பி எனக்கு பணம் தரணும்னு சொல்கிறீங்க. உங்களுக்காக இந்த ட்ராவல்ஸை நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் செய்யணுன்றதுக்காக இங்கே ராஜியோட அப்பா தர வேண்டிய பணத்தெல்லாம் உங்களுக்காக தந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜியும், என்ன சொல்கிறீங்க, ஏன் அப்பாவா? அதுவும் கதிர்க்காக இப்படி ஒரு உதவி செஞ்சாரா? இல்லை நீங்கள் வேறு யாரையோ சொல்லிகிட்ருக்கீங்க. என் அப்பாலாம் கதிர்க்காக எதுவும் செய்ய மாட்டார், பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்க மாட்டார். என்ன கதிர் சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாங்க, நான் என் அப்பா மூலமாக தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தேன். மற்றபடி இங்கே ராஜியோட அப்பாலாம் எங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் முத்துவேல் வந்து நிற்கிறாரு. முத்துவேல் நிற்கிறத பார்த்த உடனே, ஆமாம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க ராஜி. உடனே அங்கே வந்த முத்துவேல், என்ன மாப்பிள்ள, நான் இப்படி ஒரு உதவி செய்வேன் நீங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் என் மாப்பிள்ள, ராஜி என் பொண்ணு. உங்களை விட்டு கொடுத்துட்டு நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பெருசாக என்ன செய்ய போகிறேன்?
நீங்கள் தான் எனக்கு முக்கியம். உங்கள் வாழ்க்கை முன்னேறணும்னு நீங்கள் ஆசைப்படுறத விட இப்போ நானும் ஆசைப்படுறேன். அதனால தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போதே உங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன். என்ன, அந்த சக்திவேல் தான் நான் மனசு மார்ந்து பிடிக்காம என்னென்னவோ பேசிட்டான். ஆனால் சக்திவேலுக்காகலாம் உங்களை விட்டு கொடுக்கவும் முடியாது, நீங்கள் வேண்டானும் நான் முடிவெடுக்க முடியாது. அதனால தான் இந்த ட்ராவல்ஸ்க்காக எல்லா பணத்தையும் நானே கொடுத்துட்டேன். இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கவும் வேண்டாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் வேண்டாம். இது என் பொண்ணுக்காக நான் உங்களுக்கு செஞ்சதாக இருக்கட்டுமே. நான் உண்மையாகவே மனசு மாறிட்டேன். உங்கள் குடும்பத்தை ஏமாத்துறோம்லாம் இப்படி நான் நடித்து உங்களை ஏமாத்துறேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ள அப்படின்னு கதிர்கிட்ட கண் கலங்கி மன்னிப்பும் கேட்குறாரு. இதெல்லாம் தெரியாமல் நான் என்னென்னவோ பேசிட்டேன். ஆனால் இப்போ உண்மையாகவே உங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணை பிரிஞ்சு இத்தனை நாள் இருந்தது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு செஞ்ச தப்பை நீங்களே மன்னிச்சிட்டீங்க. நான் இங்கே ராஜியோட அப்பா, நான் மன்னிக்காமல் இருந்தா எப்படி? அதனால தான் அப்படி இதை உங்களுக்காக செஞ்சுருக்கேன்னு சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள, நான் உங்களை உரிமையோட மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றேன், நீங்களும் என்னை மாமான்னு கூப்பிடுங்க, யாரோ மாதிரி பேசாதீங்க என்கிட்ட. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அப்படின்னு சொல்லி ராஜி வந்து கூப்பிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. ஆமாம், நான் உனக்காக தான் ராஜி இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு மனசு மாறின முத்துவேலும் இப்படி சொல்ல, கதிரும் ராஜியும் ரொம்பவே சந்தோஷமாக முத்துவேல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முத்துவேல் மூலமாக இவ்வளோ பெரிய உதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்காத ராஜியும் கதிரும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, நகையும் இல்லையே அப்படின்னு மனவேதனையில் இருந்த ராஜிக்கு இங்கே ராஜியை புரிஞ்சுக்கிட்டு இப்படி உதவி செய்ய வந்த முத்துவேலை பார்த்து மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க ராஜி. அந்த சமயம் இன்னைக்கு வேற ட்ராவல்ஸை பார்க்க போகிறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். பிஸ்னஸை புதுசாக ஆரம்பிக்க இடத்த பார்க்க போகிறேன்னு வேற இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தான் இந்த கதிர். நாமளும் அங்கே போவோம் அப்படின்னு கடையிலேருந்து கதிருக்காக அங்கே வந்த பாண்டியன் இது எல்லாத்தையுமே பார்த்துடுறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல், பரவாயில்ல, ராஜி சொன்ன உண்மையால் இந்த முத்துவேலே மனசு மாறியிருக்காருன்னா எப்படியோ இவங்க 2 பேரும் இனி சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், நாம் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ராஜி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இப்படி ஒரு உதவி செய்வீங்க, அதுவும் கதிருக்கு உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. நீங்கள் மனசு மாறினீங்கல்ல, அதுவே எனக்கு போதும்ப்பா. அந்த நகையை வச்சு எப்படியாவது கதிருக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அது என்னால் முடியலப்பா. நீங்கள் இப்போ தேடி வந்து செஞ்ச உதவியை நான் எப்படி வந்து நன்றி சொல்கிறதுனே தெரியலப்பா. நான் செஞ்சது எல்லாமே தப்பு. உங்கள் பேச்சை கேட்காம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அந்த கண்ணனை நம்பி போய் உங்களை எல்லாரையும் அவமானப்படுத்திட்டேன். இனி அப்படிலாம் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்ப்பா. கதிர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு கதிரை பாராட்டி பேச, உடனே இங்கே வந்து முத்துவேல் சந்தோஷப்படுறாரு. எனக்கு தெரியும் கதிர் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு, அதனால தானே உன் படிப்பையே நீ முடிச்சிருக்க, பெரிய வேலைக்கும் போகிற. இந்த மாதிரி கதிரை மாதிரி ஒரு நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது. அது மட்டும் இல்லை, இதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு ராஜிக்கிட்ட ஒரு சாவியை கொடுக்குறாங்க. அப்பா இது என்னதுப்பான்னு கேட்க, உனக்காக பெருசாக எதுவுமே செய்யலை, நீ கதிரை அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன் மேலே நான் கோவத்தில் இருந்தேனே தவிர்த்து உங்கள் 2 பேரையும் நான் புரிஞ்சுக்காமல் இத்தனை நாள் இருந்துட்டேன். நீயும் கதிரும் என்னைக்கு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் இந்த வீட்டுக்கு போய் இருக்கலாம். இது ராஜி உனக்காகவே நான் ஆசையாக கட்டின வீடு, உனக்காக கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு கதிர் வந்து கிடச்சிருக்க, நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இந்த வீடு உங்கள் 2 பேருக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு புது வீட்டோட சாவியை இங்கே வந்து ராஜிக்கிட்ட கொடுக்க, உடனே ராஜி வேண்டாம்ப்பா, நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் தானப்பா இருக்க போகிறோம், எங்களுக்குன்னு எதுக்குப்பா இந்த புது வீடெல்லாம், நீங்களே வச்சுக்கோங்க, இதெல்லாம் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவார்லன்னு சொல்ல, இது நான் சம்பாதிச்ச பணத்தில் உனக்காக கட்டின வீடு, இந்த வீட்டுக்கு என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வரணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் நினச்ச எதையுமே நீ செய்யல ராஜி, இதையாவது நீ வாங்கிக்கோயேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இங்கே முத்துவேல் சொல்லும்போது பதில் பேச முடியாமல் அந்த புது வீட்டோட சாவியை வேற வழி இல்லாமல் ராஜி வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க பாண்டியன், என்னது இது, முத்துவேல் மனசு மாறியிருக்காரு, சரி அதுக்காக ராஜிக்காக புது வீடை கொடுக்கறது, இங்கே வந்து கதிர் பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறதுக்காக பண உதவி செஞ்சு இங்கே வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க உதவி செய்கிறதுன்னு இப்படிப்பட்ட உதவியை இங்கே முத்துவேல் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் கதிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பாண்டியன் யோசிச்சு அமைதியாகவே நிற்கிறாரு. உடனே இங்கே கதிரும், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமே, இங்கே என்னை நம்பி வந்திருக்க ராஜியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், ராஜி படிக்கிறதுக்கு யார்கிட்டையும் பணத்தை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு பார்ட் டைம் வேலைக்கு போயிருக்கேன், இப்போ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது, அதனால் உங்கள் உதவி எனக்கு வேண்டான்னு சொல்ல, மாப்பிள்ளை நீங்கள் என்ன இன்னும் உங்கள் மாமனாராக ஏற்றுக்கல, அதனால தான் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க,
ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் என் மாப்பிள்ளை. அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உங்களை யார்கிட்டையும். நீங்கள் இதை வாங்கிக்கலனாலும் என் பொண்ணு ராஜிக்காக நான் இதை செய்கிறேன். இதை வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு கண் கலங்கிக்கிட்டே அந்த புது வீட்டு சாவியவும் கொடுக்க வேற வழி இல்லாமல் கதிரும் ராஜியும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. இந்த வீடு உங்கள் வீடு. என்னைக்கு வேணாலும் போய் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே உங்கள் 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதாவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ராஜி. முத்துவேலும் அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே வெளியில் வரும்போது பாண்டியன் நிற்கிறத முத்துவேல் பார்த்துட்டு, பாண்டியா, உன் பசங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்காம நான் கதிரையும் உங்களையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். இனி அப்படி நடக்காது. நான் செஞ்ச தப்புக்கு இங்கே கதிர்கிட்டையும் உங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். பாண்டியா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முத்துவேல் மன்னிப்பு கேட்க ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு பாண்டியன்.